இலங்கையின் பூர்வீக பாரம்பரியத்தை பாதுகாப்பது தேசப்பற்று, சமூக நீதி மற்றும் உலக பொறுப்பு. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9 அன்று மஹியங்கனை மாவட்டத்தின் தம்பானவில் இலங்கை பெருமையுடன் உலக பூர்வீக மக்கள் தினத்தை கொண்டாடியது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்றார். இலங்கையின் வரலாற்றில் தம்பான பூர்வீக வேடர் சமூக நிகழ்வில் பங்கேற்ற முதல் ஜனாதிபதி இவர்தான். இது வெறும் நிகழ்ச்சி அல்ல, நாட்டின் மூலங்களை காக்கும் காவலர்களாகவே வேடர் சமூகத்தின் இடத்தை அங்கீகரித்த அரிய தருணமாகும். தேசப்பற்றுமிக்க பூர்வீக இலங்கையரின் பார்வையில் இந்த நிகழ்வு 8 முக்கிய உண்மைகளை வெளிப்படுத்தியது. பழமையான வேர் மீது தேசிய பெருமை. வேடர் பாரம்பரியம் இலங்கையின் நாகரிகத்தின் உயிரோடு இருக்கும் வேர். வரலாற்றுக்கு முன்பிருந்தே இருந்தது. நியூசிலாந்தின் மவோரி மக்களின் கலாச்சாரம் தேசிய அடையாளத்தில் இணைந்திருப்பது போலவே இலங்கை வேடர் அடையாளத்தை தேசிய பெருமையாக ஏற்க வேண்டும். நில உரிமை மற்றும் பராமரிப்பு. நிலம், காடு, நதிகளை பொறுப்புடன் காத்தவர்கள் பூர்வீக மக்கள். பிரேசிலில் அமேசான் பழங்குடியினர் பாதுகாக்கும் நிலங்கள் குறைந்த அளவு வனச்சூழல் அழிவுக்கு உள்ளாகின்றன. இலங்கையும் தம்பான பூர்வீக நிலங்களை உறுதியாக பாதுகாக்க வேண்டும். பல்வேறு பண்பாடல், ஒற்றுமை, பூர்வீக பாரம்பரியங்களை மதிப்பது தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும். கனடாவில் ஃபர்ஸ்ட் நேஷன் மக்களின் கலாச்சாரத்தை அரசு விழாக்களில் இணைத்திருப்பது இலங்கைக்கும் ஒரு முன்மாதிரி. கல்வி மற்றும் மொழி பாதுகாப்பு. வேடர் மொழியை ஆவணப்படுத்தி சிங்களம் மற்றும் தமிழுடன் பள்ளிகளில் கற்பிப்பது கலாச்சாரத்தை காக்கும். நோர்வேயில் சமய குழந்தைகளுக்கு இருமொழி கல்வி அளிப்பது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பொருளாதார வலிமைப்படுத்தல். தம்பானவில் கலாச்சார சுற்றுலாவை மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது ஆஸ்திரேலியாவின் அபோரிஜினல் மக்கள் நடத்தும் சுற்றுச்சூழல் சுற்றுலாவை போன்று பாரம்பரியத்தை பாதுகாக்கும். நிர்வாகத்தில் பிரதிநிதித்துவம். பூர்வீக மக்களுக்கு ஆட்சி அமைப்பில் இடம் வழங்குவது ஜனநாயகத்தை பலப்படுத்தும். பொலிவியாவில் பாராளுமன்றத்தில் பூர்வீக மக்களுக்கு உறுதி செய்யப்பட்ட இருக்கைகள் உள்ளன. சூழல் ஞானம். வேட்டையாடல், மீன்பிடித்தல், பருவமழை அடையாளம் போன்ற பாரம்பரிய அறிவு தேசிய காலநிலை மாற்றத்திற்கான திட்டங்களுக்கு உதவலாம். அலஸ்காவின் இனியுட் மக்கள் மீன்பிடி மேலாண்மையை வழிநடத்துவது இதற்கு சான்று. சர்வதேச ஒற்றுமை. பூர்வீக மக்கள் பிரச்சினைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிரந்தர குழுவில் பங்கேற்பதன் மூலம் இலங்கை தனது பூர்வீக உரிமைகள் பாதுகாப்பு முயற்சிகளை உலகிற்கு காட்ட முடியும். பிலிப்பைன்ஸ் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. சமூக நீதி. இடதுசாரி பார்வையில் இந்நிகழ்வு வெறும் பாரம்பரியத்தை நினைவு கூர்வதல்ல, அது சமத்துவம், நில உரிமை, கல்வி உரிமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தும் அரசியல் நடவடிக்கையாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் என்பிபி அரசாங்கம் நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட பூர்வீக மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டது வரலாற்றில் ஒரு முக்கிய முன்னேற்றம். தம்பான விழா கடந்த காலத்தை மட்டும் நினைவு கூர்வதல்ல, அது எதிர்காலத்திற்கான உறுதிமொழி. பூர்வீக பாரம்பரியத்தை பாதுகாப்பது நாட்டின் ஆன்மாவை காப்பது, சூழலையும் காக்கும் செயல். மேலும் இலங்கையை உலக அரங்கில் உயர்த்தும் ஒரு செயலாகும்.